அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன உம்மத்தே முஹம்மதியாவிற்கு முஃமின்களுக்கு ஒரு நேர் வழிகாட்டியாக அருளியிருக்கிறான். குர்ஆனின் மீதான் நமக்குள்ள கடமை இருக்குது. 5 கடமைகள் இருக்குது. முதலாவதாக குர்ஆனின் மீது முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வால் ஏவப்பட்ட விஷயங்கள், தடுக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தின் மீது சந்தேகமின்றி முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக குர்ஆன முறைப்படி தஜ்வீத் முறைப்படி ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குர்ஆனை முறைப்படி ஓதவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லைன்னு சொன்னாங்க. மூன்றாவதாக குர்ஆனை விளங்க வேண்டும். குர்ஆனில் கூறப்பட்ட விஷயங்களை முழுமையாக விளங்க வேண்டும். விளங்கி நான்காவதாக அதன்படி அமல் செய்ய வேண்டும். சஜ்ஜாத் நுஅமானி சாப் தாமத் பரகாதுஹுல் ஆலியா அவங்க சொல்கிறாங்க, குர்ஆனை ஓதுனா மட்டும் போதும், அதன்படி அமல் செய்ய அவசியமில்லை என்று எண்ணுகிறவர் இருக்காரு, அவர் வழிகேட்டில் இருக்கிறார். எது வரைக்கும் அவர் இந்த எண்ணத்தில் இருக்கிறாரோ அது வரைக்கும் அவர் மீது உலக ஆசை இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐந்தாவதாக குர்ஆனை விளங்கி அமல் செய்து, ஐந்தாவதாக மக்களுக்கு அதை தாவத் கொடுக்கணும், மக்களுக்கு அதை எத்தி வைக்கணும். ஆக இந்த 5 கடமைகளில் குறை செய்து விட்டோம் அப்படின்னா குர்ஆனுடைய கடமைகளை நான் குறை செய்வதனாக ஆகிவிடுவேன். குர்ஆனுடைய கடமைகளை நான் பூர்த்தி செய்தவனாக ஆக மாட்டேன். ஆக வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய கடமைகளை பரிபூர்ணமாக செய்ய தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.